வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எமர்சன் விலாகர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் திருப்பத்தூரில் இருக்கேன். திருப்பத்தூரில் பேசிகிட்டு இருக்கேன். திருப்பத்தூர் நைட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. ஸோ பாருங்கள், 9 மணிக்கு மேலாச்சு. ஆனால் ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். ஊர் பழனிசாமி தெரு, முக்கியமான ஸ்ட்ரீட்டு திருப்பத்தூரில். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் தான் அமைஞ்சிருக்கு. பக்கம் பாருங்கள், ஒரே ஃப்ரூட்ஸ் ஸ்டாலாக இருக்குது. மாயப்பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் இந்த பக்கம் பாருங்கள், ஒரே ஃப்ரூட்ஸ் கடையாக இருக்குது. ஸோ அந்த கோயிலை பார்த்து வந்துடலாம் எப்படி எடுக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஹோல்சேல் இருக்குது. நிறையா வாட்டர் மெலன்ஸ் கிடக்கு. அந்த பக்கம் பாருங்கள், எல்லாமே பழக்கடைகள் தான் இருக்குது. எல்லாம் பழக்கடை தான். எல்லாம் ஃப்ரூட்ஸ் கடை தான், வரிசையாக இருக்குது. ஏஜென்சி, ரீட்டைல், ஹோல்சேல் எல்லாமே. ஃப்ரூட்ஸ் கடை பாருங்கள். ஃப்ரூட்ஸ் ஏற்றுறாங்களா இருக்கிறாங்களா? ஏற்றுறாங்க. கர்நாடகா ஸ்ட்ரீட் பேர் பெற்று இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நிற்க வண்டி. இங்கே பாருங்க, ஏஎம்சி ஃப்ரூட்ஸ், மாயப்பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட். ஸோ இதான் கோயில் பார்த்துக்குங்க கைஸ். திருப்பத்தூரில் மாயப்பிள்ளையார் கோவில் டவர். இது கோயில் அடைச்சிட்டாங்க. 2 பக்கம் சூப்பராக யானை இருக்குல்ல. இந்த நெரிசலான தெருலையும் அழகாக சூப்பராக அமைச்சிருக்காங்க கோயில் பாருங்களேன். இந்த பக்கம் ஒரு எலிஃபெண்ட், அந்த பக்கம் எலிஃபெண்ட்டு. ஸோ அந்த பக்கம்லாம் போகுது மார்க்கெட்டு, பழக்கடைகள். ஸோ அந்த பக்கம்லாம் ஏற்றுறாங்க. ஸோ வரிசையாக போகுது. ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் தான். மாங்காய், கொய்யா, திராட்சை, சப்போட்டா, பெரிக்காய், கமிஷன் மண்டி. கைஸ், இப்போது நான் வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு. இங்கே கூட நிறைய கடைகள் இருக்குது. கடைகள் ஃபுல்லாகவே இருக்குது டவுனில். பட் முக்கியமான கடைகள் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கடைகள், அப்புறம் நிறைய எலக்ட்ரிக்கல்ஸு, பூக்கடைகள், லாட்ஜ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கனால மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு ரீசன். பாருங்கள், எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கடை தான். மொபைல் கடை, எலக்ட்ரானிக்ஸ் கடை. பூக்கடையை பாருங்கள். சென்னைக்கு போகிற பஸ்ஸு பாருங்கள். பூ இது வைக்கிறாங்க. பூ தாங்க எங்கே பார்த்தாலும் இருக்குது. திருப்பத்தூரில் சுற்றி பார்த்தா பூ கடை தான் இருக்குது. மொபைல் கடை இந்த பாருங்கள், விற்கிறது பாருங்கள். உதிரி பூக்கள் விற்கிறாப்புல. இப்போ நிறையா கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மணி 9 ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நிறைய கடை. இது கூட பூக்கடை தான். வரிசையாக இருக்கா பூ. திருப்பத்தூரில் இப்படி பூக்கடை இருக்குதுன்னா ஒரு பெரிய ஊருக்கான இது. எப்படின்னா பெரிய சிட்டியில் தான் இப்படி இருக்கும். ஈரோடில் பார்த்தோம் இல்லையா, இந்த பக்கம் பூ எல்லாமே ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இது பண்ணி ரேப் ரெடியாக வச்சுருக்காங்க. மல்லி, கதம்பம் பூலாம். இந்த பட்டன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, பட்டன்ஸ். இந்த ஷோரூம் நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சென்னை இந்த மாதிரி ஊர் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ ராமநாதபுரத்தை கூட பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. நான் பார்த்துருக்கேன். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே உள்ளே பார்க்கலாம். என்ன ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணி பாருங்க. 42 பிரதர், புரியல. 42. ஆமாம். இந்த ஷோரூம் வந்து நிறைய இடத்துல இருக்குல்ல. நான் புள்ளிங்கெல்லாம் கிடையாது. அந்த ஒரு ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி அங்கே போடுவாங்க ஒரு பிராண்டு. சரி, நம்ம வந்து காலேஜ் இதுன்றதுனால பிளைனாக கேட்போம். சரி, வேறு கலர் எடுங்க. பிளாக் வேண்டாம். பிளாக் வேண்டாம். வேறு ஏதாவது சாண்டல், அப்புறம் இது இது விட்டு இருந்தானா
நல்ல இல்லை. ஸோ ப்ரைஸ் 3 டிஷர்ட் எடுத்தாச்சு. ஸோ வந்ததுக்கு எமர்சன் நான் வாங்கியிருக்க மாட்டேன் இப்போதைக்கு. வருதா? வராது. EMERSON வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட 1200 அது டிஸ்கவுண்ட்லாம் போது 982 ரூபா. ஸோ பட்டன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். 2019 நான் சென்னையில் இருக்கும்போது எடுத்தேன். ஸோ அதனால் சார் இங்கேயும் இருக்கிற அதான் எடுத்துட்டேன். இங்கே வந்து வேறு ரீசன் கிடையாது. திருப்பத்தூரில் பாருங்களேன், அந்த மாலை கடை நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மாலைகள் தொங்கிட்டு இருக்குன்னு. இவ்வளோ சின்ன ஊரில் வந்து மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டாக இருக்கும். பூ மார்க்கெட்டு, பூ மாலை எல்லாமே பாருங்கள். இந்த பக்கம் மாலை கடையில் பாருங்கள் ரெடியாக இருக்குது. வரிசையாக மாலை கடை தான் இருக்குது இந்த பக்கம்லாம். பாருங்கள் மாலை 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 மாலைன்னு வரிசையாக இருக்குது. விற்றுருமா இந்த மாலையெல்லாம்? எவ்வளோ நாள் இருக்கும்? 2 நாள் 3 நாள் இருக்கும். அதில் விற்றுருங்களா? வரிசையாக கடையில் இருக்குல்ல இருக்கிறேன். இது எல்லாமே எதுக்கு கல்யாணம் மாதிரியா இல்லை? ஓ அது கூடாது. கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்களோ? இதில் எவ்வளோ ஆகுது? அது 300 சரி சரி சரி. 2 நாள் தான் இருக்கும். சரி ஓகே தேங்க்ஸ். ஸோ மாலையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. திருப்பத்தூரில் ஒரு அம்மாவனம் பார்த்து பாருங்கள். அம்மாவனம் செல்வழியும் போட்டு பிடிங்கி போட்டு வச்சுருக்காங்க. அது அந்த பக்கம் வழி கிடையாது, எங்கேயோ இருந்திருக்கு கழட்டி போட்டு வச்சுருக்காங்க. மஞ்சுநாதா கடையை பாருங்கள் எவ்வளோ பெரிய கடைன்னு. ஒரு சிட்டியில் அதாவது சிட்டி அளவுக்கு இருக்குது. இது ஒரு பெரிய கடைங்க. ABR ஜோர்ன மஹால் பிரான்ச். இது வந்து நிறையா ஊரில் இருக்குது. சேலத்தில் இருக்குங்க. சேலத்தில் ஹெட் ஆஃபீஸு நினைக்கிறேன். ஸோ அதோட பிரான்ச் தான் அது. பெங்களூரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஊரில் இருக்குது. இப்போ திருப்பத்தூரில் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது 9 மணிக்கு மேலே ஆச்சு இல்லையா? ஜுவல்லரி ஷோரூம். மேட்டு திருப்பத்தூர் வண்டி. இதுதான் பழைய பேருந்து நிலையம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி பஸ் ஆப்ரேட்டிவ் பண்ணிகிட்டு இருந்த இடம் தான் அது. பாருங்கள் லாரி செட்டாக இருக்குது. ஸோ லாரிஸ்லாம் பிரேக் எடுத்துகிட்டு இருக்காங்க. திருப்பத்தூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. வேன்ஸ் சில வேன்லாம் இருக்குது பாருங்களேன். ஸோ இதான் திருப்பத்தூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. ஆட்டோஸ் நிற்கிது, வேன் நிற்கிது, குட்ஸ் கேரியர் வண்டிக்குது. சில வண்டி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. இந்த பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்டு, ஆப்போசிட்டு புது பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு மெயினான ரோட்டை போயிட்டுருக்கோம். திருப்பத்தூர் பழனிசுவாமி ரோடு சொல்கிறாங்க. அதை எப்படி இருக்கும் பாருங்கள் திருப்பத்தூர் நைட் லைஃபு. ஸோ நான் இங்கே ஸ்டே பண்ணிட்டேன், அதான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டிங்கை பாருங்கள். என்ன இருக்குண்ணா? கொடுங்க உங்கள் கடையை டேஸ்ட் பண்ணி வைப்போம். இட்லி தாங்க. எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? யார் ஓனர் இவர் தானா? அப்படியா? ஒரே மாதிரி கிண்டு வரேன். நமக்கு ஒரு ஆம்லெட் போட்டுருங்க. ரைட் சாப்பிடுவோம். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போகிறோம் திருப்பத்தூரில். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 இட்லி, ஒரு ஆம்லெட் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கு. காலைல சாப்பிட்டேன் திருப்பத்தூர் ஹோட்டலில். சாம்பார் என்னன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி இருந்துச்சு. கேட்டால் நாங்கள் எப்படி சொல்கிறது, மஞ்சப்பொடி அதிகமாக போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அந்த டேஸ்ட் இருக்குது, நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்டு கிடைக்குது டேஸ்ட்டு?
கைஸ் இட்லி பிடிச்சி போய் அடிஷனல் 2 இட்லி வாங்கிட்டேன். மொத்தம் 4 இட்லி. 4 இட்லி ஒரு ஆம்லேட்டு. ஒரு ஆம்லேட் 4 இட்லி. 4 இட்லி. 4 இட்லி ஒரு ஆம்லேட் 40. நாளைக்கு வருவீங்க. நல்லா இருந்துச்சா? நன்றி கைஸ். சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் அந்தளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. இட்லிலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சாஃப்டாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக வந்து குக் பண்ணுறாங்க. அதனால் நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு. பட் நல்லா இருந்துச்சு. 4 இட்லி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா மொத்தமே 4 இட்லி ஒரு ஆம்லேட்டு. ஓகே கைஸ், வீடியோ முடிக்க வந்தாச்சு. வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரம் திருப்பத்தூர்.